திரு பொன் வில்சன், இப்போ அதிமுகவிடம் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு. தொடர்ச்சியா 2 சிட்டிங்கா திரு சி வி சண்முகம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. அதே நேரத்தில் கூட்டணிக்கான காலம் இன்னும் இருக்கு. இன்னும் அதிமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வரலாம், வேற கட்சிகளும் எங்களோடு வரலாம் அப்படிங்கிற அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது சரியானது இல்லை. இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படலை. அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஏற்கனவே இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கூட்டணி, அவங்க ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து அவங்க 2019 பயணிச்சுட்டு வராங்க. அந்த கூட்டணியிலேயே ஒருமித்த மனதோடு இணக்கத்தோடு இருக்கிற கூட்டணியிலேயே இன்னமும் 2 பேருக்கு தான் 2 தொகுதிக்கு தான் முடிவாயிருக்குது. மற்ற யாருக்கும் இன்னும் முடிவாகல. அந்த அளவுக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஆமா, இல்ல அதான் சொல்லிட்டாரு, கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஜனநாயக நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே நிலைமையில அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்த காலத்தில் இணக்கமாக இருந்த கட்சிகள் அவங்கெல்லாம், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சினாலும் சரி, தமாகனாலும் சரி, இருந்த கட்சிகள், சிறிய கட்சிகள் இருந்தாலும் சரி, இப்போ எப்படின்னா அவங்க பிரிவு வந்த பிறகு எந்த பக்கம் இணையலாம், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கட்சியின் நலனை, மாநிலத்தின் நலனை, தேசத்தின் நலனை, இந்த 3ஐயும் கருத்தில் கொண்டு எந்த பக்கத்தில் இணையலாம் அப்படின்ற ஒரு சலனத்தில் இருக்கதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. இது போன தடவை நம்ம இங்கே விவாதிக்கும் போது இந்த அளவு கூட எதுவுமே கிடையாது. பிஜேபி பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது, அதிமுக பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரியுது இவங்கெல்லாம் இந்த சைடு பேசுகிறாங்க அப்படின்றது. இந்த முடிவுகள் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் தெரிஞ்சிரும். அந்த கிளாரிட்டி அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா? நம்ம உண்மையிலே நம்ம தலைமையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணியில கட்சிகள் வருவார்கள், நம்ம மக்களவை தேர்தலை சந்திப்போங்கிற அந்த நம்பிக்கை அதிமுகவுக்கு வந்திருக்கா? இல்ல, 2 விஷயம் எடுத்துக்கிட்டோம். நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவீங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை விட ஓட்டு சதவீதம் அதிகமாக வைத்திருக்கிற கட்சி அதிமுக. ஸ்ட்ராட்டஜி அது கலைஞருக்கே தெரியும். அதனால தான் அவர் கூட்டணிக்கு எல்லா நேரமும் கூட்டணிக்கு போவாரு. ஜெயலலிதா அம்மா கூட்டணிக்கு போகாத கூட 2014 2016 சந்திச்சாங்க. 40 பாராளுமன்ற தொகுதியிலும் இரட்டையிலையும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் இரட்டையிலையும் நின்று பார்த்தாங்க. அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றது. இப்போ அந்த சதவீதம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு சதவீதம் மாறும். திமுகவும் தோற்றிருக்கிறாங்க, தொடர்ந்து தோற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தோற்றிருக்கிறாங்க. ஓட்டு சதவீதம் மாறும், எண்ணிக்கை குறைஞ்சதா, ஓட்டு கணிசமான அளவு குறைஞ்சதா. நான் அந்த ஒப்பீட்டு அளவிலேயே பார்க்கறதே சொல்றேன். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகாக சந்தித்த தேர்தல்களினுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டையும் நீங்க முந்தைய தேர்தல்களை ஒப்பிடுறீங்க. அவருடைய அந்த ட்ராக் ரெக்கார்டும் இப்போ மக்களவை தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸோட சந்திக்கிறது. மக்களவை தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கான அந்த வாக்கு சதவீதம் இருக்குதா, தக்க வச்சிருக்கிறோமா அப்படின்னு பாக்குறதுக்காவது அந்த ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இருக்கான்னு கேட்கிறேன். அதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா திமுகன்றது மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில், அதிமுகன்றது மிகப்பெரிய கட்சி. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது ஜஸ்ட் பாஸ் லெவல்ல இருக்கலாம். இவங்க 2 பேரும் அபோவ் 90ல இருக்கும், ஜஸ்ட் பாஸ் லெவல்ல இருக்கான். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க மைனாரிட்டி கட்சிகள் தான். அந்த கட்சிகளை வச்சு திமுக ஓட்டு கிடையாது, பெரிய அளவுல கிடையாது. ஆனா திமுக அவங்கள தக்க வச்சிருக்காங்க. அதிமுக அந்த கட்சிகள் தான் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. இல்ல, அதை தான் சொல்ல வரேன். எந்த காலத்துல எந்த கட்சி எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது. எப்படின்னா கடந்த காலத்துல 2006ல கடைசி வரைக்கும் தேர்தலை அறிவிச்சு வேட்பாளர்களா போட்ட பிறகு கூட அந்த கூட்டணியில இருந்த தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைசி நேரத்தில் அதிமுக அதுவும் இந்த கூட்டணி தோக்குற கூட்டணியா இருந்துச்சு. இங்க 9 சீட்டுகள் வாங்கி 2 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அதனால இந்த கடைசி கட்டத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பக்கமும் இருக்குது. எப்படின்னா நீங்க சொன்ன ஒரே ஒரு பிம்பம் தான். இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி, மதிவேந்தன் சொன்ன மாதிரி, அது பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற நிலைமையில இருக்கிறது. அப்படின் போது அப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் அவங்க அவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டி கேட்கறாங்க, டிமாண்ட் பண்ணி கேட்கறாங்கன்னு போது they are having one option. ஏடிஎம்கே இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க அது முரண்பாடு. அப்படி பார்க்க போனா அதிமுகவை 3வது தேர்வாக, தேர்ட் ஆப்ஷனா அதிமுகவை வச்சிருக்காங்கன்றதே அதிமுகவுக்கு பின்னடைவு இல்ல. அப்படி கிடையாது. சிட்டிங் வெற்றி கூட்டணி திமுக கூட இருக்குது. அவங்க அடுத்த ஆப்ஷன் அதிமுக வச்சிருக்காங்க.
ரெண்டாவது ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன் கிடையாது. அதிமுக வெற்றி கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஒருவேளை அங்க அதிருப்தி ஏற்படுத்தால் சொந்த சின்னத்தில் நிக்கிறதுக்கோ இல்ல தொகுதி பங்கீடுக்கோ எல்லா விதத்திலும் அதிருப்தி. சில நேரங்களில் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்கவே கூடாது, பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அதிருப்திகள் பெரிய அளவில் ஏற்பட்டால், பெரிய அளவில் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி இருக்குமா தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஏற்பட்டால், ஏன்னா அரசியல எது வேணாலும் நடக்கலாம், அவர்களுக்கு ஒரு கதவை இங்க இருக்குதுன்றதுக்காக சொன்னேன். இங்கேயும் எப்படின்னா அதிமுகவும் பெரிய அளவில் இறங்கி வந்த மாதிரி தெரியல. அவர்களும் அவர்கள வாக்கு சதவீதத்தை நம்பி இருக்கிறாங்க. எடப்பாடியும் அதை பெரிய அளவில் நம்பி இருக்காங்க. இட் இஸ் நாட் ப்ரூவன் சொல்லலாம், உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல. இதுதான் இந்த தேர்தல் தான் அதுக்கு அந்த களம். ஆனால் அதை விட நம்பிக்கையோட அந்த கட்சி இருக்குது. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திருமதி லட்சுமி, இப்போ உங்களுடைய அப்சர்வேஷன் படி ஒரு இழுபறி ஒன்னு இருந்துகிட்டே இருக்கு. எல்லா சைடுல இருந்தும் ஒரு டிமாண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நிறைய சீட்டு வேணும், 2 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற கோரிக்கையும், நாங்க எங்களோட ஓன் சிம்பிள்ல நாங்க கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையும் தான் இந்த இழுபறிக்கெல்லாம் காரணமா இருக்கா? எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதானே இருப்பாங்க. சொந்த சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணணும், அதிக தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணணும். இது நியாயமான ஒரு டிமாண்டாக தானே இருக்க முடியும். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஓட் ஷேர் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, குறைச்சிருக்கா அதிகம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓட் ஷேர் எவ்வளோ இருந்தாலும் எல்லா கட்சியுமே சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருக்குமே பொது தொகுதி இல்லை ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சின்ன மாறலாம். போன முறை விசிகாவுக்கு ஒன்று வந்து உதயசூரியன் சின்னத்துலேயும் இன்னொன்று வந்து பாண்டி சின்னத்துலேயும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த முறையும் அந்த திமுக தரப்புல இருந்து அதை கேட்கலாம். அவங்க வந்து வேண்டாம் மறுக்கிறதுக்கு எல்லாருக்குமே எல்லா உரிமைகளும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப சீக்கிரமே அயன் அவுட் பண்ணிட்டு அவங்க தொகுதி பங்கீடு முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த 2 சிறிய கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது அவங்க 2 பேருக்குமே அந்த தொகுதிகளை ஏற்கனவே இருந்த அதே தொகுதிகளை தக்க வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றது இருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து நியாயமாக அவங்களுக்கு டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேசிய அளவில் அவங்க ஒரு பெரிய அலையன்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஆப் கூட வந்து ஆம் ஆத்மி கட்சி கூட பஞ்சாப், டெல்லி, ஹரியானா அங்கே இருக்கக்கூடிய சூழலும் அதே போல் யூபியில் இருக்கக்கூடிய சூழலும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு பெரிய நம்பர்ஸ் ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கூட ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா மமதா கூடவும் வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து சீக்கிரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துட்டு அங்கேயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்படும். அப்படி பீகாரில் தேஜஸ்வி லாலு பிரசாத் கட்சியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல தான் மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கு. இந்த நிலைமை அப்படிங்கிற போது சவுத்தில் பார்த்தா எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸோ இல்லை காங்கிரஸ். தெலங்கானா காங்கிரஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயும் வந்து கேரளாவில் 2 தேசிய கட்சிகளும் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம். ஆனால் திமுக வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சி திமுக அப்படின்ற போது காங்கிரஸும் அவங்களுக்கு இறங்கி தான் வருவாங்க. அண்ணா திமுகவிலிருந்து நிறைய ஃபீலர்ஸ் அனுப்பப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியில சேரணும், எல்லாம் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவோடு கூட்டணியில வரணும்னு சொல்லி அண்ணா திமுகவிலிருந்து நிறைய ஃபீலர்ஸ் அனுப்பப்பட்டது உண்மை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை அதற்கு வந்து எந்த விதமான பதிலும் கொடுத்ததா எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன நம்பிக்கையில இன்னும் அதிமுக காத்துக்கிட்டு இருக்கு? பெரிய கட்சிகள் வருவாங்க, திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்கன்ற அந்த நம்பிக்கை எதன் அடிப்படை? அதாவது அது என்னன்னா ஒரு பர்செப்ஷன் தான். அந்த பர்செப்ஷன்ல ஃபர்ஸ்ட் தோத்துறக்கூடாது அப்படின்றது தான். பிஜேபி என்டிஏல இருந்து முதல்ல வெளியில வரும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு இனி கூட்டணி இல்லை அப்படின்னு செப்டம்பர்ல அனௌன்ஸ் பண்ணும்போதே அதிமுகவினுடைய தலைவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்க ஒரு மெகா அலையன்ஸை உருவாக்க போறோம் அப்படின்னு. அந்த மெகா அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா வந்து அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை அவங்க நம்பி இருந்தாங்க. அதே அளவு வாக்கு வங்கி இன்னைக்கு அதிமுகவுக்கு இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் ஜெயலலிதா இருந்தப்போ அதே அளவு வாக்கு வங்கி இன்னமும் தொடருதா இல்லையா அப்படின்றதும் தெரியும். ஏன்னா கடந்த 3-4 தேர்தலா ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுதான் இருந்திருக்கு. அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுறதுக்கு இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை கூட இல்லை, அந்த கட்சியினுடைய தலைவர்களையோ அல்லது அந்த கட்சியினுடைய கொள்கைகளையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய
ஆளுநரையோ யாரையுமே எதிர்த்து ஏடிஎம்கே எந்த மாநில தலைவரை மட்டும் தான் விமர்சிச்சு பேச. ஆமா ஆமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மட்டும்தான், வேற யாரும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால யாரையுமே தாக்கியோ இல்லை அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையோ இல்லை தேசிய அளவில் அவங்க செயல்படுத்திய திட்டங்களையோ ஒன்றும் வேண்டாம். பட்ஜெட்டுக்கு கூட விமர்சனம் வரல. அதற்கு பிறகு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தமிழ்நாட்டில் ஆளுநர் உரையின் போது அந்த ஆளுநர் உரையை அவர் படிக்காம போறார். அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி கூட மென்ஷன் பண்ணியிருக்கு. அதை படிக்காம போயிட்டாரேன்றது ஏடிஎம்கே தலைமையினுடைய கேள்வி. அதுக்கு அதை பத்தி வரவே ஆளுநருக்கும் அரசுக்குமான பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த அல்லது மாநிலத்தினுடைய எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் நாங்கள் திமுகவை மட்டுமே எதிர்ப்போம். அவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. டிஎம்கே கூட்டணியில பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா யாராவது நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பிஜேபியோட ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பாமகவும் பேச்சுவார்த்தை நடத்துது. நம்ம அதிமுகவை இவ்வளவு விமர்சிக்கிறோம், ஆனா அதிமுகவோட அதிக விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியது பாரதிய ஜனதா கட்சின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா பிளாக்கோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பீகார்ல நடக்கும்போது, பட்னா மீட்டிங் நடக்கும்போது, அதற்கு பிறகு முதல்ல என்டிஏ கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த என்டிஏ கூட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக தான். அந்த ஒரு கட்சியும் வெளியில வந்துட்டாங்க. மற்ற கட்சி எல்லாம் ஒரு எம்பி 2 எம்பி இருந்த கட்சி தான். அதிமுகவும் வெளியில வந்துட்டாங்க. சவுத்ல எல்லா மாநிலங்கள்லையுமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் அதிமுக. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு இருக்க ஓட் ஷேரு, ஏடிஎம்கே ஒருவேளை பல தொகுதிகளில் இரண்டாவதாக இருந்தாலும் இல்லை சில தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா. ஆனா பாரதிய ஜனதா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ நேற்றைக்கு விஜயதாரணி இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து சில முக்கிய புள்ளிகள்லாம் பாஜகவில் இணைவாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பலம். மற்ற கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்த அந்த கட்சிகள் இருந்து வர்றது